தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கூகுள், மைக்ரோசாப்ட் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். ஆசியாவில் தொழில் வளர்ச்சி மையமாக தமிழ்நாட்டை முன்னேற்ற நடவடிக்கை எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. பவித்ரா, 17 நாட்கள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் உலகின் முன்னணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஆப்பிள், கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் ஆகிய அலுவலகங்களுக்கு நேரடியாக பார்வையிட்டு தமிழகத்தின் முதலீடுகள் தொடர்பாகவும் தமிழகத்தின் முதலீடுகள் செய்வது தொடர்பாக அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்களை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொண்ட முதல் நாளிலேயே சுமார் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை, கோவை மற்றும் மதுரையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலான பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிலும் குறிப்பாக முன்னணி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய நோக்கியா, பெபிள், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், அதே போல மைக்ரோசாப்ட், இன்சிபிள் அப்ளைட் மெட்டீரியல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடன் இந்த புதிய தொழில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களாக கருதப்படக்கூடிய ஆப்பிள், அதே போல கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களுக்கும் தமிழகத்தில் ஏற்கனவே அவர்களுடைய உற்பத்தி திறன்கள் இருந்தாலும் கூட அதனை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரடியாக அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக மேலும் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய முதலீடுகளுடைய ஒரு தொகை என்பது அதிகரிக்கும். இதன் மூலமாக வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்யும் போது இந்த நிறுவனங்களுடைய அலுவலகத்தில் பிரமிக்க வைக்கக்கூடிய அவருடைய கட்டமைப்புகளை நேரில் பார்வையிட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கான பல்வேறு வாய்ப்புகள் இதன் மூலமாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் தமிழகத்தினுடைய கூட்டாண்மைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே ஆசியாவினுடைய முதன்மையான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை இந்த நிறுவனங்களிடம் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் நேரடியாக கலந்து ஆலோசித்து தமிழகத்தில் முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த எக்ஸ் வலைதளத்தில் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முதலமைச்சருடைய இந்த பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் முதலீடுகள் மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பவித்ரா, தங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவா.